வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாக்கிங் டாமோட அப்கிரேட் வெர்ஷனான டாய் தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாரும் டாக்கிங் டைம் டாயை பார்க்க ரெடியா? சரி, இப்போ உங்களுக்கு காமிட்ட போகிறேன். 3, 2, 1. ஸோ இதுதான் அந்த டாக்கிங் டாம் அப்டேட் வெர்ஷனு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் உள்ளே கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்களா அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம டாக்கிங் டாம் டாய். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எடுத்துருவோம். இதுதான் டாய். அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, வெயிட் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்லுக் அப்புறம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டாக்கிங் டாமில் 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீபோர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்கச்சக்க சென்சார், நீங்கள் எங்கே தொட்டாலும் சென்சார் வேலை செய்யுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப க்யூட்டான ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. அதோட பெட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல் ஸ்லாட் 3 AAA பேட்டரி போடுறதுக்கு செல் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து பார்த்துருப்பீங்க. டாயோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டாயை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி போடுறதுக்கு அந்த ஸ்லாட் பேட்டரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டரி கழட்டி போட்டுவோம். 3 செல் AAA பேட்டரி. பார்த்தீங்கன்னா இந்த 3 பேட்டரி தான் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். இந்த 3 பேட்டரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இங்கே பேக் சைட் பட்டனில் ஆன் ஆஃப் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணோன்னே அந்த பெல் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வேணும். ஸோ இதோட அமேசான் லிங்க் வழக்கம் போல் அமேசான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சரி வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இது கூட பேசணுன்னா கரெக்டாக இங்கே ஒரு மைக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கரெக்டாக மைக் ஆப்ஷன். இந்த மைக் இது வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ டச் சென்சாரும் இருக்குது. இங்கே அங்கங்கே டச் சென்சார் இருக்குது. அங்கே கொடுத்தினாம கூட நம்ம ஃபோனில் எப்படி விளாட்றோமோ அதே மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம மைக் ஆப்ஷன் கொடுத்துப்போம். அரே முட்டாக்கண்ணா, டே பைத்தியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும் தான் பேசுறது, குழந்தை பேசல. அதுக்கும் இன்னொரு டைமே இதே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2 பேருமே பேசுவாங்க. இருங்கண்ணா. அரே லூசே லூசே லூசே, 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 அரே லூசே லூசே லூசே. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி பேசிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து இந்த கீபோர்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்னன்னா மாற்றி பேசிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து இந்த கீபோர்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இங்கே டச் சென்சார் நிறைய வேலை செய்யுது. இப்போ வந்து எங்கெங்கே டச் சென்சார் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டச் சென்சாரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே டச் சென்சார் இருக்குன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று. ஸோ இது 3துலேயும் ஒவ்வொரு வாய்ஸ் வரும். சரி ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுட்லேருந்து ஆரம்பிப்போம். பாருங்க தமிழில் கூட வருது ஐயோன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே காலில் அடித்தா நம்ம சவுண்ட் போடுவோம்ல அந்த மாதிரி. இங்கே இப்போ வந்து இங்கே இந்த குழந்தை மாதிரி ஒன்று இருக்குல்ல, இந்த குழந்தை இப்போ இது வயிற்று தொட்டா எப்படி அழகாக சிரிக்குது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்சார் எங்கே இருக்குன்னா இந்த மண்டையில் தான். ஸோ
ஸோ அது நம்ம அந்த பொம்மை கேமில் ஆடும்போது என்ன ஆகும்னா மண்டில் அடிச்சுட்டே இருந்தால் தலை சுற்றி விடும்ல. ஸோ அந்த கான்செப்டில் தான் மேலே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீபோர்டை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீபோர்டு பார்த்துக்கோங்க. கீபோர்டு இப்படி தான் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே சவுண்டு டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் வரையும் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் வேலை செய்கிறதில்ல. இங்கே ஃபஸ்ட்டு 1லேருந்து போட்டால் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு. நெக்ஸ்ட்டு தீம் வேணும்னா இங்கே சைடில் ஒரு ப்ளே ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வேறு தீம் போயிடும். இப்போ பாருங்கள் என்ன தீம் வருதுன்னா மியூசிக்கு, பியானோ இருக்குல்ல அதோட மியூசிக் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ட்ரம்ஸு போகும், ட்ரம்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வருது. இது பூனை, ஆனால் மற்ற அனிமல் சவுண்டு தான் விடுது. இந்த பூனை அப்படியே வாயில் ஆயிடுச்சுன்னா குதிரை விடுது. நடாது நரியெல்லாம் விடுது. நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சவுண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனு. நம்ம எங்கே தொட்டாலும் அது பாட்டு வேலை செய்யுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க இதிலே வச்சு விளாண்டுப்பாங்க. 3 செல் போட்டால் போதும். ஒரு நிமிஷம் தான் நான் பேசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது சில்ட்ரன்ஸ் இருந்தால் கொடுத்தா போதும், அவங்க இதை வச்சே ஃபுல்லாக ஓட்டுவாங்க. ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க, இதை வச்சு ஜாலியாக விளாடுவாங்க. ஸோ இது வந்து இதில் இருக்கிற லைட்ஸ் வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம், எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். ஹலோ 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 மொன்னமுக்கா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப யூனிக்கான வாய்ஸை கூட கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பேசுது. நான் அங்கேருந்து பேசுகிறேன், அதை கூட கிளியராக ரெக்கார்ட் பண்ணி பேசுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப யூனிக்கான வாய்ஸை கூட கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பேசுது. நான் அங்கேருந்து பேசுகிறேன், அது கூட கிளியராக. ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இது வந்து நம்ம வாய்ஸ் வந்து நம்மளோட வாய்ஸ் அப்படியே வருது. டாக்கிங் டாமோட ஓன் வாய்ஸ் வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இது வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஓகேவா. சரி இவ்வளோதான் இந்த வீடியோ. சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஓகேவா. சரி இவ்வளோதான் இந்த வீடியோ. சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி இவ்வளோதான் இந்த வீடியோ. சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.